உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், அரசியல் தலைவர்கள், ஏன் இளவரசர்கள் கூட ஒருத்தரை பார்த்தா பயப்படுறாங்கன்னா அவர் யார்? 2019ல ஜெயில்ல மர்மமான முறையில இறந்த ஒரு நபர் இன்னைக்கும் அமெரிக்க அரசியல ஆட்டி படைக்கிறார்னா அது எப்படி சாத்தியம்? அவர்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவருடைய ரகசிய தீவு, லொலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற விமானம், அப்புறம் சமீபத்துல வெளியான அந்த எப்ஸ்டீன் லிஸ்ட், இதில் மறைந்திருக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு நிவ்இன்ஃபோ தமிழ். முதல்ல இவரை பத்தி ஒரு சின்ன எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு வால் ஸ்ட்ரீட் முதலீட்டாளர், ஃபினான்சியர். ஆனா அவர் எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனாருங்கிறது இன்னைக்கும் ஒரு புரியாத புதிர். கரீபியன் கடல்ல இவருக்குன்னு ஒரு தீவு இருந்துச்சு, லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ். ஆனா உலகத்துல இருக்கிற மத்தவங்க அதை ஆர்ஜி ஐலண்ட் அல்லது சின் ஐலண்ட்னு தான் கூப்பிட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அங்கதான் எப்ஸ்டீன் உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான நபர்களுக்கு விருந்து கொடுத்தார். ஆனா அந்த விருந்துக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருந்துச்சு. இப்போ முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு வருவோம். எப்ஸ்டீன் வெறும் ஒரு குற்றவாளி மட்டும்தானா, இல்ல அவர் ஒரு ஸ்பையா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் இஸ்ரேல் நாட்டின் உளவு அமைப்பான மொசாட் அல்லது அமெரிக்கானின் சிஐஏக்காக வேலை செய்தார்னு சொல்லப்படுது. ஏன் தெரியுமா? தன்னோட தீவுக்கு வர்ற பெரிய பெரிய மனுஷங்க பண்ற தப்புகளை ரகசியமா வீடியோ எடுத்து அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி உலக அரசியலை கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் அந்த தியரி. 2024 மற்றும் 2025ல வெளியான எப்ஸ்டீன் ஃபைல்கள்ல பல அதிர்ச்சியான பெயர்கள் இருந்துச்சு. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள் பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ், எலான் மஸ்க், ஏன் பாப் கிங், மைக்கேல் ஜாக்சன் பேர் கூட அதுல இருந்துச்சு. இங்க ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனாலேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. எப்ஸ்டீன் கூட அவங்க விமானத்துல போயிருக்கலாம் அல்லது அவரோட பார்ட்டியில கலந்துட்டு இருக்கலாம். ஆனா இதுல இளவரசர் ஆண்ட்ரூ மேல வந்த புகார்கள் தான் ரொம்ப சீரியஸா பார்க்கப்படுது. இன்டர்நெட்ல சில விசித்திரமான தியரிகளும் உண்டு. எப்ஸ்டீனோட தீவுல ஒரு விசித்திரமான கோவில் மாதிரி கட்டிடம் இருக்கு. அதை வச்சு அவர் பால் அப்படிங்கிற பழங்கால கடவுளை வழிபட்டார்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிக்கலோடியன் லோகோவுக்கும் இந்த தீவோட மேப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கூட கிளப்பி விட்டாங்க. ஆனா இது எல்லாம் ஆதாரமற்ற தியரிகள் தான். கடைசியா மிக முக்கியமான கேள்வி, எப்ஸ்டீன் எப்படி செத்தார்? கவர்மெண்ட் அதை தற்கொலைன்னு சொல்லுது. ஆனா அவர் செத்த அன்னைக்கு அந்த ஹை செக்யூரிட்டி ஜெயில்ல சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யல, பாதுகாப்புக்கு இருந்த காவலர்களும் தூங்கிட்டாங்க. இது தற்கொலையா இல்ல பெரிய இடத்து ரகசியங்களை காப்பாத்த நடந்த கொலையா? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு ஒரு தனி மனிதனோட குற்றம் மட்டுமில்ல. இது அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்படி சட்டத்துல இருந்து தப்பிக்க நினைக்கிறாங்கங்கிறதுக்கான ஒரு சாட்சி. இதுல இன்னும் பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் ரகசியமா தான் இருக்கு. உண்மை என்னைக்கு வெளியே வரும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்ஸ்டீன் மரணத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.